மக்களுக்கும் சித்த மருத்துவத்தை கொண்டு சேர்த்தவர். பிரபல சித்த மருத்துவ டாக்டர் கு சிவராமன் அவர்களுடைய நலத்தின்னை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருணா. நலத்தின்னை யூடியூப் சேனலுடைய பிராட்காஸ்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள்லயே 22,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொற்றுக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவு தான். உங்களுடைய ஆதரவிற்கும் அன்பிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க நலத்தின யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருந்த வீடியோக்கள் மூலியமா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ்கள் வாயிலா எங்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் மிக எளிமையாவும் அழகாவும் பதில் சொல்வதற்காக ஆரோக்கிய சித்த மருத்துவமனையோட நிறுவனர் கு சிவராமன் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் ஒண்ணு கேட்டுறேன். ஆட்டிசத்தை குணப்படுத்த முடியுமா சித்த மருத்துவத்தால? எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோருக்கும், அதுவும் ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்க ஒரு கேள்வி. ஆட்டிசம் அப்படிங்கிறது முதல் விஷயம் அது ஒரு நோய் இல்லை, அது ஒரு டிசார்டர், ஒரு ஆட் பெர்சாண்டிங்களா. அதாவது அந்த குழந்தை எந்த நோயிலையும் தொந்தரவுலையும் சிரமப்படலை. பிற அது வயது ஒத்த குழந்தைகளை விட வேறுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் சமூகத்தோட ஒன்ற முடியலைங்கிற ஒரு ஏக்கம். இதுதான் சொல்லப்போனா தாய் தந்தையருக்கு தான் ஒரு பெரிய வலி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது இன்றைக்கு வரைக்கும் இன்றைய சூழல்ல எந்த ஒரு மருத்துவத்துறையினாலும் ஒரு மருந்துகளை கொடுத்து முழுமையாக குணப்படுத்தங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, மீண்டும் சீராக்கக்கூடிய எல்லா பிற குழந்தைகளை போல் மாற்றக்கூடிய ஒரு மருத்துவம் எந்த மருத்துவத்திலையும் கிடையாது. சித்த மருத்துவத்தாலே அதை முழுசா நான் ஒரு 6 மாசம் என்ற மருந்து எடுங்க, நான் முழுசா சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. அப்படி செய்ய முடியாது. அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு நீண்ட அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில வழிகாட்டுதல்கள் இருக்கு. நிறைய அவங்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது. அதோட ஒரு சில விஷயங்களுக்கு கூட துணை நிற்பதற்கான உணவுகள் மருந்துகள் உதவலாம் சில பேருக்கு. அப்படித்தான் இதை எடுத்துட்டு போகணும். அடிப்படையில அவங்களை சரி செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பயிற்சிகள் தான் ரொம்ப அடிப்படை. அவங்களுடைய ஒரு பாட்டி ட்ரைனிங்ல இருந்து ஆராய்ச்சி, மலஜலம் கழிக்கிறதுல இருந்து, அவங்க ஆடை இணைக்கிறதுல இருந்து, பிற குழந்தைகளோடு அவங்க அந்த சோஷியலைஸ் ஆகிறதுல இருந்து எல்லா விஷயத்திற்கும் குறிப்பிட்ட பயிற்சிகள் வரும். அந்த பயிற்சிகளுக்குன்னு கற்று தேர்ந்த மருத்துவர்கள், அதுக்குன்னு சிறப்பு படிப்பு படித்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட சரியா அதை செய்து கொள்ளணும். சில குழந்தைகள் வெர்பலா இருக்கும், சில குழந்தைகள் நான் வெர்பலா பேச முடியும், பேச முடியாம இருப்பாங்க. ஸோ அப்போ பேச்சு திறனை வளர்ப்பதற்கு சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய ஆக்குபேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, சென்சரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப அவசியம். சில குழந்தைகள்ல, ஏஜி குழந்தைகள்ல சில பேர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, இல்ல பிறரை காயப்படுத்துறது, அவர்களுடைய ஹைப்பர் ஆக்டிவ்னஸ்னால ஏற்படக்கூடிய சிறு சிறு விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில நேரத்துல மருத்துவம் தேவைப்படும். அதுல கொஞ்சம் நவீன மருத்துவத்திலயும் அதுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்க குழந்தைகளுக்கு நவீன மருத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்திலயும் அந்த ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க, அவங்களுடைய ஒரு அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸை கொஞ்சம் குறைக்கணும், அதுக்கு ஒரு சிகிச்சையா தற்காலிக ஒரு தொந்தரவை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில மருந்துகளை பயன்படுத்த முடியும். அப்புறம் சில பேச்சு திறனை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு, அவங்களுக்கு கவன ஒருமித்தலை கொண்டு வர்றதுக்கு சில மூலிகைகளை ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு அதை அந்த குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா கொடுத்துட்டு வரலாம். ஸோ அடிப்படையில இது மருந்து கொடுத்து முழுமையா நாளைக்கே குணமாக்கிறேங்கிற ஒரு விஷயம் கிடையாது, பண்ணவும் முடியாது. இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து பக்கபலமா அவங்களுக்கு இருப்பதற்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படித்தான் எடுத்துட்டு போகணும். ரொம்ப ரொம்ப அவசியம் தாய் தந்தையர் 2 பேரும் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கான அத்தனை பணிகளையும் பகிர்ந்து செய்யக்கூடியதும், ஒட்டுமொத்த குடும்பமும் அதற்கு துணை நிற்பதும் தான் இதற்கான மிக மிக முக்கியமான சிகிச்சை. அப்படி இல்லாம பல நேரங்கள்ல அந்த பணி முழுக்க தாய்க்கு போய் சேரும்போது பல மன உளைச்சலுக்கு அந்த தாய் உள்ளாவாங்க. அந்த குடும்பத்தில் அது பற்றிய சரியான புரிதல் இல்லாத போது சேட்டை பண்றான் அப்படின்னு அது ஒரு ஆட்டிடியூடல் பிரச்சனையா நினைச்சு அந்த குழந்தைய திட்டுறது, அடிக்கிறது, அப்படி சில நேரத்துல நடக்கிறது. அதுக்கெல்லாம் தான் நம்ம அந்த குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் சிகிச்சை கொடுக்கணுமே ஒழிய குழந்தையை பொறுத்த வரைக்கும்
பயிற்சி, வழிகாட்டுதல்கள், சப்போர்ட்டிவான சில உணவுகள் விஷயத்துல இப்ப நிறைய வந்து அந்த குழந்தைக்கு வந்து ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் வேணுங்கிறாங்க. கட் பிரெயின் ஆக்சஸை பத்தி நிறைய இன்றைய அறிவியல் பேசப்பட்டு இருக்கு. அப்ப அந்த கட் பிரெயின் ஆக்சஸ்ல வந்து கொஞ்சம் குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை மிகச்சிறப்பா வைத்துக் கொள்வதும், சீரணத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதும், மாந்தம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் செய்தோம்னா அந்த குழந்தை வருங்காலத்துல பேச்சுக்கு இதுக்கு எல்லாமே நல்லா பயனளிக்கும் அப்படின்னு இப்பெல்லாம் நிறைய ஆய்ந்தறிந்து சொல்றாங்க. நாங்களும் அந்த மாதிரியான உணவுகளை எப்படி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு, ஸ்வீட் கொடுக்காம குளூட்டன் ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறது, இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸை கொடுக்கறது, அப்படி கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தை வந்து வேகமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு முடியுமா அப்படிங்கறத முயற்சித்துவாங்க. இப்படித்தான் அந்த ஆட்டிசத்தை அணுகணும். சார், ஆட்டிசம் அந்த குழந்தை வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருத்தருடைய தயவுல தான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க அம்மா தான் காரணம், அம்மாவோட ஜீன் தான் காரணம், அதனாலதான் அந்த குழந்தை வந்து ஆட்டிசமா பிறந்திருக்கு நீங்க அப்படின்னு சொல்ற சொல்றாங்க. 2 விஷயமுமே தவறு. 100% எப்பொழுதுமே இன்னொருத்தருடைய தயவில் தான் இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது. பல ஆட்டிச குழந்தைகள் மிகச்சரியான பயிற்சிகள் கொடுத்து, சரியான அவங்களுக்கான வழிகாட்டுதல்களும், அதுக்கான சில ட்ரைனிங்கும் கொடுத்து, தங்காலில் நிற்கக்கூடிய அளவுல பல நிறுவனங்கள் நல்லா மாத்தி கொண்டு வராங்க. கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல்களும் ரொம்ப ஒரு பெர்சிவரன்ஸோட அவங்களுக்கு முயற்சி செய்து கொண்டு வரதான் முக்கியம். அது நம்பர் 1. 2வது, தாயோட ஜீன் அப்படின்னு சொல்றதுனா 100% தவறான விஷயம். அந்த குழந்தை அப்படி ஏற்படுறதுக்கான என்ன காரணத்தினால் அது பிற குழந்தைகளை தாண்டி அது இப்படி மாறுபட்டு இருக்கிறது என்பதுக்கு இன்னைக்கும் அறிவியல் பூர்வமா 100% தெளிவான விளக்கம் கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கரு உற்பத்தி ஆகிற சமயங்கள்லயே இது ஏற்பட்டுக்கலாங்கிறாங்க. சில பேர் வீனிங் பீரியட்ல, தாய்ப்பாலுக்கு அப்புறம் வீனிங் பீரியட்ல அந்த குழந்தைக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ல சரியா வராம இருந்துக்கலாங்கிறாங்க. நிறைய தியரிஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜீன் வழியா வருது அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு, இது ஒரு ஜெனட்டிக் டிசார்டரும் கிடையாது. அப்பா அம்மா ஃபேமிலியில யாருக்காவது இருந்தால் நம்ம குழந்தைக்கு வந்துடும் அப்படின்லாம் இதை வந்து அப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த குழந்தைக்கான அந்த ஆட்டிச தன்மை ஏன் வருகிறது என்ற தெளிவான புரிதல் இந்த நவீன மருத்துவத்திலும் சரி, பாரம்பரிய மருத்துவத்திலும் இதனால் தான் இது வந்தது என்று சொல்ல முடியாது. ஆட்டிசம் குழந்தை வளர்க்கும் போது சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. சரியான வழிகாட்டுதல், சரியான பயிற்சி, மிகச்சரியான உணவு, ஒட்டுமொத்த குடும்பத்தின் அரவணைப்பு, இதுதான் ஆட்டிசம் குழந்தைய வந்து நல்லா கொண்டு வரும். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த நேயர் வந்து டிபியை வந்து முழுவதுமா கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா டிபி இன்னைக்கு வந்து பியூர்லி 100% கியூரபிள் டிசீஸ். நான் ஒரு விஷயம், டிபி வந்து ஒரு நோட்டிஃபைடு டிசீஸுமாங்க. நோட்டிஃபைடு டிசீஸும் போது நவீன மருத்துவ சிகிச்சை மிக அவசியம். டிபிக்கு வந்து ஏடிடி ட்ரக் அப்படின்னு கொடுக்கணுங்கிறது உலகம் முழுக்க நியமிக்கப்பட்டிருக்கிற இது. ஒரு மருத்துவர், சித்த மருத்துவராக இருக்கலாம், நவீன மருத்துவர்களா, எந்த மருத்துவர் ஒரு டிபி நோயாளியை கண்டறிகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. ஏன்னா அது வந்து சரியா கவனிக்காம சிகிச்சை செய்யாம போயிட்டாங்கன்னா அது பரவுதலை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு கரெக்டா ட்ரீட் பண்ணலன்னா அவர் இன்னொருத்தருக்கு பரப்பிடுவாரு. அதனால அது ஒரு நோட்டிஃபைங் டிசீஸ். நம்ம அந்த டிபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அறிவிக்கணும். அதுக்காக வந்து அதுக்கு துளி கூட பயக்க வேண்டியதில்லை. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 50 வருஷம் முன்னாடி மேல அந்த டிபி அப்படிங்கிற அந்த வார்த்தையே ஒரு பெரிய ஸ்டிக்மா இருக்கும். எனக்கு டிபி வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு 1000 வயலின் வாசிப்பாங்க சினிமால எல்லாம். அந்த மாதிரி அதை வந்து பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு துளி கூட பயப்பட வேண்டியதில்லை. மிகச்சரியாக ஒரு குழந்தைக்கு இருந்தாலும் சரி, நடுவயதுல வந்தாலும் சரி, கண்டுபிடித்தோம் அப்படின்னா அந்த கண்டுபிடிச்சு சரியா சிகிச்சை பண்ணாங்கன்னா முழுமையா அதை வெளியேற்றி விடலாம். சித்த மருத்துவத்தினுடைய பயன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டிபிக்கு வந்து அலோபதியில அவங்க வந்து ஏடிடி ட்ரக்ஸ்ன்னு டைரக்டா அந்த காசநோய் கிருமியை கொள்வதற்கும், அது நுரையீரல்ல போய் சிக்கல் வராமல் இருப்பதற்கும் அவங்க மருத்துவம் கொடுப்பாங்க. அதோட அந்த டிபி மாத்திரைகள்னால ஈரல் தொந்தரவு படாமல் இருப்பதற்கும், கூடவே வந்து அந்த டிபி தன்மையில சித்த மருத்துவம் நாங்க எப்படி பார்ப்போம்னா, கபம் மேலோக்கி இருக்கக்கூடியதும், நுரையீரல்ல வந்து சளி சேராம இருக்க, நுரையீரலுடைய எதிர்ப்பாற்றல் மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு சில சித்த மருந்துகள் நல்லா பயன்படும். இந்த சிகிச்சைக்கு வந்து நம்ம கூட்டு சிகிச்சையா நவீன அறிவியல் அவங்க கொடுக்கக்கூடிய ஏடிடி மருத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கும் போதே ஒரு உடலை வலுப்பெற வைப்பதற்கு நல்ல புரதச்சத்துள்ள உணவுகள் கொடுக்கிறது, உடலினுடைய எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை நிறைய கொடுக்கிறது. கூடவே சித்த மருத்துவத்துல அந்த நுரையீரலுக்கான அந்த கபத்தை போக்கி அவர்களுடைய எதிர்ப்பாற்றலை கொடுக்குறதுக்குன்னு நாங்க சில வாசாதீன ஆடாதோடை பேஸ்ட் லேகியம் கொடுப்போம், திப்பிலி ரசாயனம்னு ஒன்று கொடுப்போம், ஈரலை வலுப்படுத்துவதற்காக கரிசாலை கற்பம் கொடுப்போம். இதெல்லாம் வந்து
பேரலாம் அவங்களுக்கு கொண்டு வரும்போது முழுமையா அவர் வந்து நுரையீரல்ல இருந்த காசத்துல இருந்து வெளியே போயிட முடியும். டிபி முழுமையாக குணப்படுத்தக்கூடியது, துளி கூட அச்சம் தேவையில்லை. சரியான மருத்துவரை பார்த்து சிகிச்சை செஞ்சு அதுக்குன்னு காச நோய்க்குன்னு உள்ள நவீன அறிவியல், அதுக்குன்னு பல்மனாலஜில படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணா முழுமையா குணப்படுத்திடலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம்ல அடிவயிறு வலிக்கும், அதே மாதிரி வந்து அந்த வயிறு சுத்தின பகுதி ஃபுல்லாவே ஒரு மாதிரி இறுக்கமா வலிக்கும். ஆனா இப்ப இருக்க லேடிஸ் வந்து நாங்க நைட் ஷிஃப்ட்டும் பாக்குறோம். ஐடில வந்து எல்லாரும் நைட் ஷிஃப்ட்டும் பாக்குறோம். ஸோ இந்த சமயத்துல வந்து நிறைய வலி இருக்கு. அந்த ஒரு மூட் ஸ்விங்கை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? முதல் விஷயம் வந்து இது வந்து டிஸ்பனோரியா அப்படிம்பாங்க. மென்ஸ்ட்ரல் டைம்ல வரக்கூடிய பெயின், கிராம்ப், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப எளிதா ஒரு அதாவது பீரியடுக்கு முந்தின நாள் ஒரு லேசான பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சோர்வோ, முதல் நாள் அன்னைக்கு மட்டும் லேசான வலி இருந்தா அது ஒரு இயல்பான விஷயம். ஆனா அவங்களுடைய பணிக்கு, இப்போ பள்ளிக்கு போற பிள்ளைன்னா அவங்க ஸ்கூலுக்கு போறதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு சிரமம் கொடுக்காத அளவுக்கு இருந்தா அதை பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்கு எந்த மெனக்கடலோ மருத்துவமோ தேவையில்லை. ஆனா வந்து தீவிர வலி வந்து சுருண்டு முன்கையை வைத்து வயிற்றை பிடிச்சிட்டு சுருண்டு படுத்திருக்கிறது, சிரமம், வெளியவே வேலைக்கே போக முடியாத ஒரு சிரமம் இருக்கிறது. அப்புறம் வயிறு மட்டும் இல்லாமல் தொடை பகுதியெல்லாம், பின் முதுகு குறுக்கு, முதுகுனுடைய கீழ் பகுதியெல்லாம் ரொம்ப கடுமையான வலி வர்றது வந்து ஏதாவது ஒரு சிறு சிரமங்கள் அவங்க யூட்ரஸ்குள்ள இருக்கலாம். அப்போ அதை நம்ம குணப்படுத்தணும். இதுக்கு வந்து முதல் விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இயல்பான மாதவிடாய்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த முதல் நாள் வந்து லேசான பீரியட்ஸ் இருக்கணும், ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கக்கூடாது. செகண்ட் டே, தேர்ட் டே நல்ல ஃப்ளோ இருக்கணும். ஃபோர்த் டே, தேர்ட் டே எண்டுக்கு அப்புறம் ஃபோர்த் டேக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சு சில பெண்களுக்கு ஃபோர்த் டே அன்னைக்கே நின்றுரும், சில பேருக்கு ஃபிஃப்த் டே வரைக்கும் இருக்கலாம். சிறு பிள்ளைகளுக்குலாம் 5 நாள் 6 நாள் வரைக்கும் இருக்கலாம். இது வந்து இயல்பான ஒரு விஷயம். இதுல இரத்தப்போக்கினுடைய அளவு வேறுபட்டாலோ, இல்லைன்னா வந்து முதல் நாளே மிக அதிகமாக இரத்தப்போக்கு போச்சுனாலோ, இல்ல 5 நாள்ங்கிறது 7 நாள் 9 நாள்னு அதிகமா இரத்தப்போக்கு இருந்தாலோ அது ஒரு சிரமம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட மருத்துவர்கிட்ட இது என்ன நம்ம ப்ராப்ளம், உடனே பெரிய பிரச்சனையா இருக்கும்னா நினைக்க வேண்டியதில்லை. குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கருப்பையும் சினைப்பையும் வளர்ந்துருக்காது, ஆனா ஹார்மோன் வந்துடும். அதனால ஹார்மோன் வந்தனால அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனுடைய அளவுக்கும் கருப்பை சினைப்பையினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சினர்ஜி ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துட்டு இருக்கும். அது பயந்துக்கோ எதுவும் தேவையில்லை. வலி அப்படிங்கிற வரும்போது இது ஒவ்வொரு பீரியடும் படுத்தி எடுக்குது, அந்த அளவுக்கு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரை பார்த்து கேட்டுக்கோங்க என்ன பிரச்சனை. இது சின்ன எளிய ஒரு எண்டோமெட்ரியம் திக்கனிங்கா இருக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுல ரொம்ப தீவிர வலி இருக்கும், ரத்தப்போக்கு இருக்கும். அதுலயே அடினோமயோசிஸ் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த கருப்பைக்கு உள்பக்கத்துல இருக்க வேண்டிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து கருப்பைக்கு வெளியவும் கொஞ்சம் வந்துடும் போது ரொம்ப புளிச்சு வலிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து எளிய ஒரு கை வைத்தியம் மாதிரி முதல்ல அதை முயற்சித்து பார்க்கலாம் வீட்டுல அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிய விஷயம் என்ன, பீரியட் டைம்ல அந்த 3-4 நாள் மட்டும் எள்ளு சாப்பிட சொல்லுவோம். எள்ளு உருண்டை, எள்ளு பொடி, எள்ளு தோசை, ஏதாவது ஒண்ணு எள்ளை பயன்படுத்திய உணவு. அது 4 நாளைக்கு அதை எடுத்துட்டு 5வது நாள்ல இருந்து 16வது நாள் அந்த நேரத்துல தான் கருமுட்டை வளரும், உள்ள சினைப்பைக்குள்ள கருமுட்டை வளரும். அதை சீராக்குவதற்கு நாங்க சொல்றது உளுந்து. உளுந்து வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட். அதாவது உளுந்தங்களி, உளுந்து தோசை, முழு உளுந்து கஞ்சி, உளுந்த வடை, ஏதோ ஒண்ணு உளுந்து சேர்ந்த உணவுகளை அந்த 5ல இருந்து 16 வரைக்கும் எடுத்துக்கணும். 16க்கு அப்புறம் அந்த கருமுட்டை பர்ஸ்ட் ஆகி அதுல இருந்து முட்டை வந்து சினைப்பை பாதை வழியா கருப்பை நோக்கி வரும். அந்த 16ல இருந்து அடுத்த பீரியட் 28வது நாளோ இல்ல 30வது நாளோ வருதுன்னா அந்த 15 நாளைக்கு வெந்தயம் எடுத்துக்கணும். ஸோ எள்ளு உளுந்து வெந்தயம், எள்ளு உளுந்து வெந்தயம்னு ஒரு சுழற்சியா வீட்டுல நம்ம அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அதை கொடுத்து கொண்டு இருந்தாலே இந்த மாதவிடாய் வலி பெரும்பாலானவர்களுக்கு அதுலயே சரியாயிடும். இல்ல சார் அதெல்லாம் எடுத்துமே எனக்கு வலி வருது அப்படின்னா முதல் கை வைத்தியம் வெந்தயம் தான். சாதாரணமா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் காலையும் மதியமும் எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப எளிது. 2வது ரொம்ப எளிதான விஷயம் வந்து சோத்துக்கத்தாழை. சோத்துக்கத்தாழை அந்த மடலை பிரிச்சிங்கன்னா உள்ள வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை நல்லா ஒரு ஸ்பூன் போல எடுத்து தண்ணியில கழுவணும். நல்லா கழுவுனா அந்த நுழுன்னு இருக்கிற விஷயம் போய் ஒரு பனிக்கட்டி துண்டு மாதிரி கிடைக்கும். அதை ஒரு ஸ்பூன் காலையில வெறும் வயிற்றுல எடுக்கிறது. இது வந்து இந்த ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய அந்த சோத்து கத்தாழை, உங்க வீட்டுல பாட்டி தாத்தா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கத்தாழையை வந்து வீட்லயே வளர்க்கறது வந்து எடுக்கலாம். 45 நாள் சாப்பிட சொல்றோம். ஒரு மண்டலம் காலையில ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சார் 45 நாளைக்கு நான் கத்தாழை எங்க தேடி போறது, என்ன மாதிரி இருக்கும்னா குமரி லேகியம் அப்படின்னு பேரே பாத்தீங்கன்னா கத்தாழையோட இன்னொரு வேறு பெயர்
தமிழ்ல பேர் வந்து குமரி. பெண்களுக்கு அதுவும் சிறு பெண்களுக்கு நிறைய அந்த பிரச்சனை, அதனால அந்த செடிக்கு பேரே குமரி தான். அந்த குமரி லேகியம்னு சித்த மருத்துவத்துல கொடுப்பாங்க. உங்களுடைய மருத்துவரை பார்த்து என்ன உங்களுடைய சிக்கல்னால இது ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த குமரி லேகியமோ சோத்துக்கத்தாழையோ இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில நேரங்கள்ல இந்த வலிங்கிறத வந்து அவங்களால கணிக்க முடியாது. இது வந்து அடிவேர்ல வலியா, இல்ல வந்து வலப்பக்க வலியா, இடப்பக்க வலியா, என்ன வலின்னு தெரியாம இருக்கும். அப்போ மகளிர் மருத்துவர் அவங்க தொடர்ச்சியா வருது அப்படின்னா ஒருவேளை அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்து, சில நேரத்துல சினைப்பையில ஒரு கட்டி இருக்கலாம், நீர் கட்டியா இருக்கும், இல்ல தனி கட்டியா டெர்மாய்ட் சிஸ்ட், எண்டோமெட்ரிக் சிஸ்ட், இப்படி நிறைய கட்டிகள்ல வகைகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். அதை அந்த சித்த மருத்துவரோ இல்ல அவசியப்பட்ட மகளிர் மருத்துவரோ கரெக்டா பார்த்தா சரியா பேரு. ஸோ சாதாரண பீரியட் டைம் தானே வலி தான் செய்யும் அப்படின்னு எப்பவுமே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் வலி தொடர்ந்தே போகுது அப்படின்னா அதை கரெக்டா சிகிச்சை செய்து கொள்றது ரொம்ப முக்கியம். எப்படியா இருந்தாலும் அந்த விஷயத்த நல்லா புரிந்து கொண்டு அவங்க வீட்டுல கூட இருக்கிற தாயோ கணவரோ சகோதரனோ அதை வந்து கரெக்டா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்கன்னா 100% வெளியே வந்துடலாம். ஓகே, இதனாலதான் வந்து ஃபைப்ராய்டு கட்டி வருது, நீர் கட்டின்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஃபைப்ராய்டு இருந்தா வலிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பெண்களுக்கு 45 வயசு வரும்போது, மாதவிடாய் முடியிற டைம் வரும்போது எல்லாருக்குமே லேசா சிறு நார்க்கட்டிகள் வரலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்க்கட்டிகள் ரொம்ப பெருசா இருந்து அதனால அதிக ரத்தப்போக்கு வந்து அப்போ சில பேருக்கு வலிக்கும். வலிச்சாலே எனக்கு நார்க்கட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். வலிக்குது அப்படின்னாலே நீர் கட்டி அந்த சிஸ்டிக் ஓவர் இருக்குன்னு அவசியம் இல்லை. இயல்பா ஒண்ணுமே இல்லாம கூட பெயின் இருக்கலாம். நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா அது ரொம்ப பெருசா இருந்தாலோ இல்லைன்னா வந்து எண்டோமெட்ரிக் சிஸ்டம் வாங்க, அதாவது இன்னும் நம்ம மருத்துவர்கள் அதை சாக்லேட் சிஸ்டம் வாங்க, பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி அந்த பெரிய சாக்லேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது தீவிரமா வலி கொடுக்கும், ப்ளீடிங் நிறைய. இன்னொரு விஷயம் சொன்னீங்க மூட் ஸ்விங், அது வந்து ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஹார்மோனல் டிரான்சிஷன்ல இருக்கிறப்ப ஒரு சின்ன எரிச்சல் உணர்வு, சில பேருக்கு ஒரு மூக்கடைப்பு, தும்மல், சளின்னு ஒரு அந்த 2 நாள் மட்டும் லைட்டா சைனசைட்டிஸ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப இயல்பா இருக்கிற விஷயம். அந்த நேரத்துல கூட இருக்கிறவங்க அதை புரிந்து கொண்டு ஆதரவா இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மத்த ப்ளீடிங் நிறைய இருக்கலாம், அந்த மத்த விஷயங்களும் கூட இருக்கலாம். அப்போ மருத்துவருடைய தேவை இருக்கும். ஓகே. இல்ல சார், இப்ப கல்யாணம் ஆனவங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அதுல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்துறாங்க. எழுதி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான சில மெடிசன்ஸையும் கொடுக்குறாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபைப்ராய்டு கட்டி ஒன்னும் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நாங்க வந்து புரிஞ்சுக்கிறது? இல்ல, திருமணம் ஆன உடனே நம்ம ஸ்கேன் பண்ண போறது அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லாமல் ஸ்கேனே தேவையில்லை. முதல்ல ஏதோ ஒரு ஒரு நம்ம உடல்நல சிக்கல் இருந்து உங்க மருத்துவர் வந்து பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆசச் ஃபைப்ராய்டுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதோட சைஸ் மேட்டர்ஸ், அப்புறம் வேரைட்டிஸ் மேட்டர். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கருப்பைங்கிறது ஒரு 7 இருந்து 6.5 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உடல் வாக்கு ஏற்ற மாதிரி சாதாரண 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதுல வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கருப்பைக்குள்ள 5 சென்டிமீட்டருக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு வைங்க பெருசா. அப்ப என்ன ஆகும், அந்த அம்மா வந்து திருமணம் ஆன பிறகு நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பிளானிங்ல வராங்க அப்படின்னா அந்த பேபி வந்து அதுக்குள்ள யூட்ரஸ்குள்ள வளர்றதுக்கான ஸ்பேஸை இதை ஆக்குபை பண்ணி பார்த்துருவோம். அப்போ அப்படிங்கும் போது அந்த ஃபைப்ராய்டை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து மயோமெக்டமிமாங்க. அது நம்ம மகளிர் மருத்துவர்கள் அதை செய்வாங்க. சின்ன கட்டிகளா இருக்கு, குட்டி குட்டியா மினி ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தா அது ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. ஆமா, அது குழந்தை உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சுருங்கிக்கும், நிறைய தன்னாலேயே மாறும். அது பயப்பட வேண்டியதும் கிடையாது. பொதுவா அது மாதிரி நார்க்கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் அங்க யூட்ரஸ்ல இருந்ததுன்னா சித்த மருத்துவரை நாங்க என்ன சொல்லுவோம்னா, இனிப்பு சாப்பிடாதீங்க, இனிப்பு வந்து குறைச்சிக்கங்க. இனிப்பு தான் திசுவை ரொம்ப வளர்க்கும். அதிகம் பால் எடுக்காதீங்க. அப்புறம் அந்த மாதிரி கடை உணவுகள்ல நிறைய வந்து ரசாயனங்கள்லாம் சேர்க்கறதுனால அவை ஏதாவது ஒரு ஹார்மோனலா கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா ஹை ஈஸ்ட்ரோஜெனிக்கா இருக்கிறவங்களுக்கு தான் மினி ஃபைப்ராய்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காதீங்க, பால் இனிப்பை குறைச்சிக்கங்க. அதுதான் முதல் பேசுவோம். சரி. அடுத்தது வந்து நம்ம நலத்தினை நேயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து சின்ன வயசுலயே கண் ப்ராப்ளம் வந்துருது. சோ அவங்க வந்து நிறைய டிவி, மொபைல் போன்ஸ் இதெல்லாம் பாக்குறதால அவங்களுக்கு ட்ரை ஐஸோ இல்ல மாறு கண்ணோ இந்த மாதிரிலாம் வருது. சோ நான் பேப்பர்ல படிக்கிறேன். இதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல் விஷயம், கண்ணுல வந்து பார்வை திறன் சற்று குறைவா இருக்கு, ஒரு மயோபியா இருக்கு அப்படின்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பா கண் மருத்துவரை பார்த்து அதுக்குரிய கண்ணாடி போட்டுக்கணும். நிறைய பேருக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, கண்ணாடி வந்து போட வேண்டாம், இந்த லேசா இருக்கிறது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கண் பார்வை ரொம்ப லைட்டா ஒரு மயோபிக்கா இருக்கும் போது ப்ராப்பரான ஐ எக்ஸசைஸ், ப்ராப்பரான திராட்டக யோகான்னே இருக்கு, கண்ணுக்குன்னு உரிய யோகாசன பயிற்சிகள், அதை முயற்சித்து பார்க்கலாம். ஆனா அதை முயற்சித்து பார்த்தும் வந்து பார்வை திறன் குறைவா இருக்கு, போர்டுல லெட்டர் தெரியல, வாசிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா
கண்ணாடி அணிவதுக்கு வந்து தயங்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய பார்வைத்திறன் மிக துல்லியமா இல்லை அப்படின்னா அவளுடைய மனத்திடம் குறையும். அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையும். அதை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை வாசிக்க தெரியலங்கிறது மன உளவியல் ரீதியா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனை பெரிதும் பெரிது. அதனால கண்ணாடி போடுறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம உண்மையிலேயே பவர் குறை கூட இருக்கு அப்படின்னு கண் மருத்துவர் போட சொன்னேன். இன்னொரு அதுல உள்ள பாயிண்ட் என்னன்னா, சப்போஸ் நான் கொஞ்ச நாள் கழிச்சு போடுகிறேன், 1 வருஷம் 2 வருஷம் நான் ட்ரை பண்றேன்னு ஒரு பவரே -2 -3 இருக்கும் போது நம்ம போடாம விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் வைக்கும் போது என்ன ஆகும்னா, கண்ணுடைய அந்த கண்ணுல இருக்கக்கூடிய நேச்சுரலா இருக்க லென்ஸை பிடிச்சிருக்க மசில் வந்து வீக் ஆயிடும். ஏன்னா கண்ணை அப்படி சுருக்கி சுருக்கி பார்க்கும். நீங்க வந்து கண் சரியா தெரியாத குழந்தைங்க போர்டில் வந்து கண்ணை சுருக்க ஆரம்பிக்கும். கண்ணை சுருக்கி சுருக்கி குவித்து அந்த கண்ணுடைய அந்த லென்ஸை கரெக்டா வைக்கிறதுக்காக அந்த மசிலை வந்து சுருக்கி விரிச்சு பண்ணும்போது அது வீக் ஆயிடும். அப்போ வீக் ஆகும்போது கண்ணாடி போட்டாலும் அந்த பவர் டக் டக்குன்னு கூட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். ஸோ கண் பார்வையினுடைய திறன் குறைவாக இருக்கிறதுன்னு உங்க குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணா கண் மருத்துவரை பார்த்து அதுக்கு வந்து லேசா இருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரத்துல யோகாசன பயிற்சி திராட்டக பயிற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கண்ணாடி போடுது. கண்ணாடி போட்டுட்டும் தொடர்ச்சியா அந்த திராட்டகா யோகா பயிற்சியை செய்யலாம். கண் பார்வைக்கு நல்லது செய்யக்கூடியது என்ன சொல்றோம், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க, திணை அரிசி அதுல பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு, திணை அரிசி சாப்பிடுங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, மீன் எடுத்துக்கொள்ளுங்க, முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கண்ணாடி போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டு இருந்தோம்னா பவர் கூட்டிகிட்டே போகாது. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு சட பவர் கூட்டிகிட்டே போகும் இல்லையா, அதை தவிர்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னொன்னு மாறுகன் ஒரு வார்த்தை சொன்னீங்க. மாறுகன் வந்து திடீர்னுலாம் வராது. மாறுகன் வந்து கண்ணினுடைய அந்த கண் கோளத்தை பிடிக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய ஏற்பாடு. அது இன்னைக்கெல்லாம் வந்து ஹைலி ட்ரீட்டபிள். ஒரு சின்ன சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா கண் மருத்துவரை பார்த்து அந்த குட்டி கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணலாமான்னு இன்னைக்கு சரி பண்ணிக்கலாம். அப்புறம் சில நேரத்துல ரொம்ப மாறுகன் ரொம்ப மாறி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்ணாடி தேவைப்படும். அந்த பார்வை வந்து கரெக்டா துல்லியமா இருக்காது. அது வந்து நிச்சயமா நவீன கண் மருத்துவரை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சார், அடுத்ததான் நம்ம நேயர் கேட்டிருக்க ஒரு கேள்வியில இருந்து, ப்ளீஸ் மேக் எ வீடியோ ஆன் கேன்சர் பிரிவென்டிங் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல். கண்டிப்பா போட்டுருவோம். கேன்சர் பிரிவென்டிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலையும், அதாவது ஒரு புற்றுநோயாளிகள் மட்டும் இல்ல எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய என்னுடைய பேச்சுல கூட சொல்லியிருக்கேன். ஏடிஏன்னு சொல்லக்கூடிய அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு 15 to 35 வயசுல இருக்கக்கூடிய பல பேருக்கும் இந்த புற்றுநோய் வந்து கூடுகிறது என்கிற அச்சமூட்டக்கூடிய தகவல்களை வந்து நிறைய மருத்துவ செய்திகள் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே நம்ம வீட்டுல வந்து அந்த புற்றுநோய்களுடைய தாக்கம் வந்துவிடக்கூடாது, அது எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா வீடியோ போடுவோம், தனியா அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லி போடுவோம். குறிப்பா 1-2 மட்டும் இந்த கேள்வியை ஒட்டி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து முதல் விஷயம் வந்து அச்சம் இருக்கக்கூடாது. நம்ம ஃபேமிலியில வந்து யாருக்கோ இருந்தது அப்படின்னால எனக்கு வந்துருமோ, இல்லை நம்மளுடைய மிக நெருங்கிய சகோதரரோ அம்மா அப்பா அக்கா இப்படி வந்ததுன்னா ரொம்ப பதறி போயிடுறாங்க. நிறைய நோயர்களை நான் பார்க்கறதுனால சொல்றேன். பயம் வேண்டாம், அச்சம் தான் ரொம்ப ரொம்ப. விழிப்புணர்வுக்கும் அச்சத்துக்கும் ஒரு சொல் தான் வித்தியாசம். விழிப்புணர்வு அறிவு சார்ந்து இருக்கிறது, அச்சம் பயம் சார்ந்து இருக்கிறது. நம்ம அறிவு சார்ந்து இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். நமக்கு கண்டிப்பா வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும், வந்துருமோங்கிற பயம் இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். 2வது, நம்ம அக்கறை வந்து நம் வீட்டு உணவில் தான் முதல்ல ஆரம்பிக்கும். நம்ம அக்கறை நாம் சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவும் வந்து அதனுடைய பொருட்கள் நமக்கு தெரிந்ததாக இருக்கணும். முதல்ல என்ன சாப்பிட்றோம் நமக்கு தெரியணும். நமக்கு வந்து பரிமாறப்படக்கூடிய உணவுல இப்போ உங்களுக்கு ஒரு கடையில இருந்து ஒரு உணவு வருது, பச்சை கலர்ல இருக்கு, இல்லை சிவப்பு கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, அது ருசியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பச்சை நிறத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த சுவைக்கு பின்னாடி என்ன ஒளிந்து இருக்கிறது, இது எங்கேயோ தயாரிச்சு இங்க வரைக்கும் வந்திருக்கு. இது தயார் பண்ண இடம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தயார் பண்ணியிருக்காங்க, துபாயில இருந்து இந்தியாவில வந்து அமைஞ்சுக்கரைக்கு நமக்கு வந்திருக்கே அப்படின்னா அது வரைக்கும் அதை கெட்டு போகாம இருக்க என்ன சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி சிந்தனை, இந்த மாதிரி கேள்விகள் நம் முன்னால் பரிமாறப்படக்கூடிய அத்தனை உணவு மீதும் நாம் கேட்கணும். ருசியா இருக்கும்னு சொன்னதுக்காகவோ, ஊடகத்தில் அந்த உணவை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதற்காகவோ நமக்கு அது ஆனது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அடுத்து சில அக்கறைகள். நம்ம உடல்ல வந்து எது பல நிறங்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள், இயற்கையில் உள்ள நல்ல நிறத்தோட வரக்கூடிய உணவுகள் நல்லது. சிவப்பு நிறத்துல மாதுளம்பழம் இருக்கு, வந்து புற்றுநோய்க்கு எதிரானது. சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கேரளால இருக்கக்கூடிய சிகப்பு மட்டை அரிசி, ஞவரா, இந்த மாதிரி அரிசிகள் வந்து
அந்த சிகப்பு நிறத்துல லைகோபின் அப்படிங்கிற ஒரு சத்து ஒளிஞ்சிருக்கு. அந்த லைகோபின் புற்றுநோய்க்கு எதிரானதுன்னு அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. கரு நீல நிறத்துல நவ்வாப்பழம் இருக்கு. சாப்பிட்டானா வாயெல்லாம் உதடெல்லாம் ப்ளூ கலர்ல கொண்டாடி போனோம் விளையாடும் போது. அந்த கரு நீல நிறம் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. அந்த நிறத்தை எடுத்துக்கலாம். பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய நல்ல கீரைகள், காய்கறிகள், அதுல இருக்கக்கூடிய குளோரோஃபில்ஸ், அந்த பசுமை நிறத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய குட்டி குட்டி கனிமங்கள், இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது. இப்படி நல்ல பல வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய இப்போ இந்திய அரசு என்ன சொல்லுது, FSSAIல என்ன சொல்றான், உங்க ஃபுட் வந்து ரெயின்போ ஃபுட்டா இருக்கட்டும், 7 நிறங்கள்ல இருக்கட்டும், தட்டுல எல்லாமே வெள்ளை இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரே நிறத்துல இருக்க வேண்டாம், பல வண்ணங்கள் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம். வீட்டில் தயாரிச்ச நம்ம வீட்டுல நம்ம அக்கறையோடு தயாரித்த உணவுகள் பாதுகாப்பா இருக்கும். எப்பவுமே குறைச்சிக்க வேண்டியது இனிப்பு, உப்பு. எப்போ நமக்கு இனிப்பு வேண்டாம் அதிகம், உப்பு ரொம்ப வேண்டாம். நம்ம சக்கரை வியாதி இருக்கவங்க அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து இனிப்பை குறைத்து கொள்ளணும், உப்பை குறைத்து கொள்ளணும். இது முதல் விஷயம். எதை அதிகமா சாப்பிடணும்? கசப்பும் துவர்ப்பும். நல்ல கசப்பா இருக்கிறது, துவர்ப்பா இருக்கிறது தினம் இருக்கட்டும். நீங்களே யோசிச்சு பாருங்க. போன வாரம் ஃபுல்லா தினம் கசப்பு சாப்பிட்டுருப்போமா? நம்மள பல பேர் சாப்பிட்டுருக்க மாட்டோம். இல்ல தினம் துவர்ப்பு சாப்பிட்டுருப்போமா? பல பேர் சாப்பிட்டுருக்க மாட்டோம். துவர்ப்புனா பல பேர் என்னன்னு தெரியாது. வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டைக்காய், சுண்டை வத்தல், அதெல்லாம் தான் துவர்ப்பு தன்மை உள்ளது. ஸோ கசப்பும் துவர்ப்பும் நிறைய இருக்கட்டும், இனிப்பு உப்பு குறைவா இருக்கட்டும், புளிப்பு காரம் நடுவுல கிடக்குது இல்லையா, அது கொஞ்சம் மிதமா இருக்கட்டும். இப்படி உணவை 6 சுவையுள்ள உணவை அளவோட வைத்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வைத்துக் கொள்ளலாம். ரொம்ப எண்ணெயில பொரிச்சது, வதக்கினது, ரொம்ப ஃப்ரோசனா ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து வந்த உணவுகள், அது மரக்கறி உணவா இருந்தாலும் சரி, புலால் உணவா இருந்தாலும் சரி, அப்படியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது உணவு சார்ந்த விஷயங்கள்ல. அப்புறம் மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப இன்னைக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல ஆங்ஸைட்டி இருக்கு. அப்படி இப்படின்னு பரபரன்னு இயங்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ரெண்டுமே வந்து நம்ம உடல் நலத்துக்கு எதிரானது. அது இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கத்துக்கணும். அது இல்லாம மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அன்னைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆனா அதை எப்படி கையாள்வது என்கிற பயிற்சி பாடத்திட்டங்களுக்கு இணையா நமக்கு இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கணும். எப்பவுமே ஒரு நிறைவான மனம் இருக்கிறது, எப்பவும் மகிழ்ந்து இருக்கக்கூடியது, ஒரு குதூகலமும் கொண்டாட்டமா இருக்க மனதுல கொஞ்சம் நோய் வந்து மெதுவா தான் எட்டி பார்க்கும். அந்த ஒரு தன்மையும் நான் வைத்துக் கொள்ளணும். அடுத்து உடற்பயிற்சி. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். எப்பவுமே வந்து ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6000 7000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, நல்ல யோகாசன மூச்சு பயிற்சிகள் நல்லா எடுத்துக்கொள்றது, ஆசனங்களை நல்ல நிறைய ஆசன பயிற்சிகள் நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கொள்வது. ஜிம் போவீங்களா? ஜிம் போங்க. நல்லா ஆடிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணோம், ஜும்பா அது பண்ணலாம். இப்படி ஏதாவது வகையில வேர்த்து ஒழுகுற மாதிரி மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சிகள், நடன பயிற்சி, சைக்கிளிங், ஹைக்கிங், இப்படி பிசிக்கலா ஃபிட்டனா இருக்குது. நல்ல உணவு, நல்ல மனநலம், நல்ல உடற்பயிற்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி நோய்கள் நம்ம எட்டாது. இன்னும் இதை விரிச்சு பின்னாடி வரக்கூடிய நலத்தின்னையுடைய நிகழ்ச்சியில கேன்சர் ப்ரிவென்டிங் நல்லா செய்யலாம்னு ஒரு தொடர் மாதிரியே நம்ம செய்யலாம். கண்டிப்பா சார். சார், உங்களாலதான் இந்த கருப்பு கவுனி அரிசின்றதே தமிழ்நாட்டுல மிக பிரபலமாச்சுன்னு சொல்லணும். ஒவ்வொரு வீட்லயுமே இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருப்பீங்க, அதை உடைச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு வீடு எங்க வேணும், அதனால சொல்றேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் சார். When to start the health drink mixed with small grains for children? Please tell me. சிறுதானியங்களை வந்து எப்ப கஞ்சியா வந்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு, முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான். அதை மறந்துடவே கூடாது. முதல் 6 மாதம் நல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அது மட்டும் பத்தாது. அவங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் திட உணவுகளும் வேணும். அந்த திட உணவுகள் ஆரம்பிக்கும் போது முதல்ல அரிசி, கேழ்வரகு, இந்த 2 தானியமும் தான் பயன்படுத்தும். கேழ்வரகு சிறுதானியங்கள்ல பிரதானமானது, அதை பயன்படுத்திக்கலாம். ராகி கஞ்சின்னு சொல்லுவோம். ராகி பால் கஞ்சிங்கிறது கேழ்வரகை ஊற வச்சு அப்புறம் அரைச்சு அதுல பால் எடுத்து அந்த பாலை கஞ்சியா காய்ச்சி கொடுக்கறது தான் ராகி பால் கஞ்சி. அரிசி கஞ்சி வந்து அரிசியும் கொஞ்சம் போல 1/3 பருப்பு, பாசி பருப்பை போட்டு வறுத்து அதை கஞ்சியாக்கி அதை கொடுக்கறது. இது 2 தான் முதல் ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 மாசம் வரும்போது முதல்ல பயன்படுத்தக்கூடியது தினையும் சாமையும் பயன்படுத்தலாம். தினை சாமை வந்து எளிதா ஜீரணமாகும். இந்த கம்பு, வரகு, சோளம் இதெல்லாம் வந்து ஒரு 9 மாசம், 1 வயசு பல்லு நல்லா வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்த வேண்டியதுதான் கம்பு, வரகு. ஏன்னா அந்த தானியங்கள் இயல்புலயே கொஞ்சம் கடினத்தன்மை உள்ளது. அதை செரிக்கிறதுக்கு குடல்ல நல்லா வலு வரணும். அதனால நான் பொதுவா என்ன சொல்வேன்னா, அந்த சத்து மாவு கஞ்சின்னு மொத்தமா கூட அரைச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது தினை சாமை ஆரம்பிக்க, ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆரம்பிக்கும் போது
6 மாசத்துல கேழ்வரகு, 7-8 மாசத்துல திணை, சாமைன்னு பயன்படுத்தலாம். 9-10 மாதங்களுக்கு அப்புறம் நீங்க குதிரைவாலி அப்படி ஆரம்பிக்கலாம். கம்பு, வரகு, சோளம் எல்லாம் ஒரு வயதை ஒட்டி ஆரம்பிப்பது நல்லது. இப்படி படிப்படியா வைக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா போட்டு முதல்ல ஆரம்பிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. இதாவது இந்த மாதிரி தானியங்களை எடுத்துக்கொள்வதுதான் சரியா. வயித்துல கல் இருக்கு, லெஃப்ட் சைடுல எனக்கு ரொம்ப வலிக்குது. வயித்துல கல் இருக்குன்றாரு. ஹெர்னியா, குடல் இறக்கம் சொல்றாங்க. அகைன் குடல் இறக்கமும் ஒரு விஷயம் என்னன்னா, ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டா வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.